ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 6 மீடியம் சைஸ் கத்திரிக்காய், 10லேருந்து 12 பல்லு சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி, 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஒரு கடாயை சூடு பண்ணி 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் சேர்க்கணும். இந்த டிஷ்ஷுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தேவை கிடையாது, சேர்க்கவும் கூடாது. எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அதாவது 1 டீஸ்பூன் கல்லுப்பு முன்னாடியே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா கூட ஆட் பண்ணி வதக்கணும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வேகணும். வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். அதாவது மூழ்கிற அளவுக்கு, அதுதான் பதம். மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். 2 நிமிஷம் வதங்கினா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுதான் பக்குவம். கத்திரிக்காய் ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். இது சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கத்திரிக்காய் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட்